Taste the Daily. சென்னையில் ஆயுதப்படை காவலர் வளாகத்தில் குடிபோதையில் 3 காவலர்கள் சேர்ந்து தாக்கியதில் ஒரு காவலருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. எழும்பூர் ஆயுதப்படை காவலர் பிரிவில் காவலர்களாக ரங்கநாதன், ஆனந்த், மணிபாபு, சுந்தர்ராஜன் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர். இதில் காவலர் ரங்கநாதனுக்கு விரும்பிய இடமாறுதலை உயர் அதிகாரிகள் மூலம் பெற்றுத் தருவதற்காக காவலர் சுந்தர்ராஜன் 10,000 ரூபாய் பேரம் பேசியுள்ளார். இதில் 5,000 ரூபாயை ரங்கநாதன் கொடுத்த நிலையில் மீதம் 5,000 ரூபாயை தரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுந்தர்ராஜன் சக காவலர்கள் மணிபாபு, ஆனந்த் ஆகியோருடன் குடிபோதையில் ரங்கநாதனுடன் தகராறு செய்து கடுமையாக தாக்கி கால் எலும்பை உடைத்துள்ளார். இதனை அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறையில் லஞ்சம் புறையோடிய நிலையில் அதன் ஈரலும் கெட்டுப்போயுள்ளதென சாடுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு பேருந்தை தற்காலிக ஓட்டுநர் மது போதையில் இயக்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. செஞ்சி பேருந்து நிலையத்தில் இருந்து ரெட்டனை கிராமத்துக்கு கடந்த 4ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு 60க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் புறப்பட்ட அரசு பேருந்து ஜம்போதி பகுதியில் விபத்து ஏற்படுத்தும் வகையில் அதிவேகமாக சென்றது. அப்போது பயணிகள் அச்சமடைந்த போதிலும் நிறுத்தாமல் மது போதையில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் பாதியிலேயே கீழே இறங்கினார். இதனால் அச்சமடைந்த பயணிகள் பேருந்து நடத்துனரிடம் கடும் வாக்குவாதம் செய்தனர். தற்காலிக ஓட்டுநரின் இந்த செயலால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கடுமையாக விமர்சித்ததோடு மது போதையில் பேருந்தை இயக்கியவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே சாலையோர பள்ளத்தில் அரசு பேருந்து சிக்கியதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் இருந்து எடச்சித்தூர் கிராமத்திற்கு சென்ற அரசு பேருந்து மிகவும் குறுகலான சாலையில் சென்றபோது சாலையோர பள்ளத்தில் சிக்கியது. தனியார் பள்ளி வாகனத்திற்கு வழிவிட சாலையோரத்தில் அரசு பேருந்தை ஓட்டுநர் நிறுத்திய போது திடீரென சாலையை விட்டு கீழே இறங்கி பள்ளத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் குறுகலாக உள்ள சாலையை அகலப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் கோவில்பாளையம் பகுதியில் மதுபான பாரில் கள்ளத்தனமாக அதிக விலைக்கு மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேவம்பாளையம், அண்ணாநகர், குறும்பபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கி வரும் காட்டன் மில்கள், இரும்பு தொழிற்சாலைகளில் பணியாற்றும் கூலி தொழிலாளர்கள், வடமாநில தொழிலாளர்களை குறிவைத்து மதுபானம் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. அரசு டாஸ்மாக் கடையில் அமைந்துள்ள மதுபான பாரில் இரவு 12 மணி முதல் மதியம் 12 மணி வரை படுஜோராக அதிக விலைக்கு மதுபானம் விற்பனை செய்யப்படுகிறது. விடிய அரசின் காவல்துறை, அரசு அதிகாரிகளின் ஆசியுடன் எந்தவித இடையூறுமின்றி மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக புகார் அளித்தும் விடிய அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்காத நிலையில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க என்னதான் வழி உள்ளது என்று பொதுமக்கள் புலம்பி வருகின்றனர்.